ஹாய், இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்போ என்னன்னா நிறைய பேர் கோர் டிபார்ட்மெண்ட் இந்த மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எல்லாம் இசியூ கூட சேர்ந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கான முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ அதில் நீங்கள் அந்த கோர் டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இல்லை ஃபைனல் இயராக இருந்தால் கூட இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்கேம்லேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ கோர் டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் எடுக்கிறதுக்கு முக்கியமான மூணு ரீசன் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு அவங்க வந்துட்டு கோடிங்கே லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கோடிங் எழுத தெரியாது, அவங்களுக்கு கோடிங் வராது லிட்டரலா. ஸோ அதனால வேற ஆப்ஷன் இல்லை, கோடிங் இல்லையா, அப்போ வந்துட்டு கோர் டிபார்ட்மெண்ட் அவங்க என்ன எடுத்தாங்களோ அதில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்த பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ கோடிங் தெரியலாம், ஜஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ்லேயே வந்துட்டு ஈஸியான பேசிக் கோடிங் வந்துட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் சால்விங் லெவலில் ஈஸியாக கற்றுக்கிடலாம். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஐடிக்குள்ளே போக பாருங்கள். ஸோ ரெண்டாவது ரீசன் சில பேர் சொல்லுவாங்க, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு காலேஜ் பார்த்துருப்போம், அந்த காலேஜ் வந்துட்டு ரொம்பவே பெரிய காலேஜ், இப்போ கட் ஆஃப் வந்துட்டு நிறையா இருக்கும். ஸோ அந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குது, ஸோ அதனால் லோ காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம அந்த காலேஜில் மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இந்த மாதிரி குரூப் எடுத்தால் நம்மளுக்கு அந்த காலேஜில் கொடுக்குற அதே பிளேஸ்மெண்ட்டு நம்மளுக்கும் ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க. தேர்ட் ஒன் வந்துட்டு, இப்போ ஒரு காலேஜ் போகிறாங்க, அங்கே வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு டொனேஷன் வந்துட்டு 5 லட்சமோ 7 லட்சமோ வாங்குறாங்க. பட் ஆனால் இசிஇ, ட்ரிபிள் மெக்கானிக்கல் இந்த மாதிரி இருக்குது, கம்மியாக வாங்குவாங்க, இல்லைன்னா வந்துட்டு டொனேஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ டொனேஷன் கம்மியாக இருக்குது, அதனால் இசிஇ போகிறேன், மெக்கானிக்கல் போகிறோன்னு போகிறவங்க 3வது கேட்டகரி. ஸோ இந்த 3 கேட்டகரிட்டையுமே நான் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இப்போ உள்ள இந்த பீரியட் ஆஃப் டைமில் நம்ம வந்துட்டு பிளேஸ்மெண்ட்டு கோர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போகணும், நம்மளோட ஓன் பிரான்ச்சில் ஒரு வேலை வாங்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே கஷ்டம். ஏன் அப்படின்னா, ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு காலேஜுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் கோர் கம்பெனி அந்த அளவுக்கு கொண்டு வர மாட்டாங்க. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு ஐடி கம்பெனியில் தான் பிளேஸ் பண்ணுவாங்க. அப்படி வர்ற 1 or 2 கோர் கம்பெனிஸில் நீங்கள் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கோரில் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் வந்துட்டு வச்சுருக்கணும். அப்படின்னா தான் அவங்க கேட்குற அடுத்தடுத்த கேள்விக்கு நீங்கள் நிறையா சூப்பராக பதில் சொல்லி உங்களால் உள்ளே போக முடியும். ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட நிறைய நாலேஜ் இருக்கணும் கோரில். ஆனால் செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அதில் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ணி உள்ளே போயிட்டீங்கனாலும் அதில் வந்து சேலரிங்கிறது அந்த அளவுக்கு ஐடி கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக கொடுப்பாங்க இனிஷியல் ஸ்டேஜில். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் அந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சி நீங்கள் வந்துட்டு அப்புக்கு போயிட்டு ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளமே வருவீங்க. ஸோ நம்மளுக்கு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு வாங்குற அதே சம்பளத்தை ஐடியில் ஒரு 4-5 வருஷம் இல்லை அட்லீஸ்ட் 2-3 வருஷத்துல நிறைய பேர் வாங்குறவங்கலாம் இருக்காங்க, ஈஸியாக 1 லேக்கை கிராஸ் பண்ணுறவங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் யோசிச்சு ஆகணும். என்ன அப்படின்னா, நீங்கள் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணுமா, வெயிட் பண்ணி நீங்கள் அவ்வளோ சம்பளம் வாங்குறதுக்கு ஐடியில் ஈஸியாக 1 வருஷமோ 2 வருஷமோ ஒர்க் பண்ணி உங்களால் அந்த சேலரியை வாங்க முடியும். பட் ஆனால் அந்த இதில் உள்ள ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த இதில் உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், இதில் வந்துட்டு ஜாப் செக்யூரிட்டி கொஞ்சம் கம்மி. பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு படிப்படியாக அந்த இதில் க்ரூவ் ஆகிட்டு ஒரு 1 லேக் வச்சு நீங்கள் ஒரு 45-35 வயசில் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 20 வருஷத்துக்கு உங்களுக்கு 1 லட்சம் கையில் வருமா. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு 10 வருஷம் 1 லேக் 1.5 லேக்னு ஏர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்னாக வந்துட போகுது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லை அதுக்கு ரிலேட்டட் ஃபீல்டு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கவலையே பட தேவையில்லை. பட் ஆனால் நீங்கள் கோர் பிரான்ச் எடுத்திருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு எடுக்க முன்னாடினா இப்போ வரைக்கும் நான் சொன்னதை கன்சிடர் பண்ணி தயவு செஞ்சு போயிட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்டோ இல்லை அதுக்கு ரிலேட்டடான சிஎஸ் ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட்டோ எடுத்துருங்க. ஆனால் ஜஸ்ட் இப்போ நீங்கள் காலேஜுக்குள்ளே என்டர் ஆகிட்டீங்க, கோர் டிபார்ட்மெண்ட் தான் ப்ரோ கிடச்சிருக்கு, இப்போ வருத்தப்படுறேன் ஐடி கம்பெனிக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரினா ஒரு இஷ்யூவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் இன்னுமுமே நிறைய டைம் இருக்குது. பட் ஆனால் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் ஃபீல்டு எடுத்திருப்பாங்கல்ல, அவங்கள விட நம்ம ரொம்ப அதிகமான எஃபோர்ட் போடணும். அவங்க வந்துட்டு ஜஸ்ட் அவங்க சப்ஜெக்டை மட்டும் படித்து அதை மட்டும்தான் இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. பட் ஆனால் நம்ம அப்படி இல்லாமல் அவங்க சப்ஜெக்டையும் படித்து நம்ம சப்ஜெக்டையும் படித்து செமஸ்டர்லேயும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு எக்கச்சக்கமான சேலஞ்சிங் டாஸ்க் வந்துட்டு இருக்குது. இப்போது அவங்க வந்துட்டு என்ன பண்ணலாம், ஃபைனல் இயரில் மேஜர் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஈஸியாக அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரெஸ்யூமேல போட்டுக்கலாம். ஆனால் நம்மளால முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம ட்ரிபிள் இ இல்லை மெக்கானிக்கல் இந்த மாதிரி
டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தோம்னு வைங்களேன், நம்மளோட கோர்ல தான் ப்ராஜெக்ட் பண்ண சொல்லுவாங்க. இல்லை இன்டர்ன்ஷிப் வந்துட்டு கோர்ல தான் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணும். பட் ஆனால் அது நம்மளுக்கு எந்த விதத்துலையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஐடி ஃபீல்டு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ நீங்கள் உண்மையிலே கோரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, நீங்கள் போனாலே கோருக்கு தான் ஒரு லவ்வோடு எடுத்திருக்கீங்க அப்படின்னா மட்டும் ஜஸ்ட் கோருக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு போங்க. பட் ஆனால் சொன்னதே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்டார்டிங்கில் அந்தளவுக்கு சேலரியே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்று அப்ராட் போகணும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு 1 to 1.5 வரைக்கும் சேலரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ப்ரோ ஆல்ரெடி எடுத்தாச்சு, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு நான் சொல்லிட்டேன், ஸ்டில் நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்குது. இப்போ தேர்ட் இயரில் ஃபைனல் இயர் வந்துட்டீங்க, பிளேஸ்மெண்ட் பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போது பேசிக்கான ஒரு 30, 40, 50 LPA வரைக்கும் கொடுக்குற 50 LPAல 30, 40, 50,000 கொடுக்குற கம்பெனி வந்துட்டு நம்மளால் ஈஸியாக ட்ராக் பண்ணிட முடியும். எப்படி அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் வந்துட்டு பேசிக்கான கோடிங் ஸ்கில் கற்றுக்குங்க. இப்போ ஒரு சின்டாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுலேருந்து ஒரு ஈஸியான லீட் கோட் ப்ராப்ளம் நம்மளால் 2 வாரத்தில் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி லெவலில் மட்டும் வச்சுக்கிட்டு அடுத்து கம்யூனிகேஷன் ஸ்கில், அது ஆல்ரெடி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னும் கொஞ்சம் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். 3வது வந்துட்டு ஆப்டிடியூட். ஜஸ்ட்டு ஒரு 10 டாபிக் தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு யூடியூப்லேயோ கூகுள்லேயோ போயிட்டு ஆப்டிடியூட் டாபிக்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதை ஒரு 2-3 நாளில் ஈஸியாக கற்றுக்கிட முடியும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள், அந்த மேக்ஸிமம் வச்சுக்கோமே ஒரு மாதத்துலேயே உங்களால் வந்துட்டு இந்த எல்லாத்தையுமே மாஸ்டர் பண்ணிட முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட். இது நம்ம இந்த மாதிரி ஒரு 8 LPAக்குள்ளே உள்ள கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ரொம்ப அதிகமாக ஒரு அட்வான்ஸ் லெவலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அளவுக்கு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மீடியம் லெவலான ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாலே மோர் தென் எனஃப் தான். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு ப்ராஜெக்டை ஃபுல்லாக பில்ட் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் நிறையா கோர்சஸ் இருக்குது, நிறையா ரிசோர்ஸஸ் இருக்குது. யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா அத்தனை கோர்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பேர் அதை பார்த்து தான் பண்ணுறாங்க. அதனால நீங்கள் அதை பார்த்து பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இன்டர்வியூவில் வந்துட்டு ஈஸியாக உங்களால் வந்து பெர்ஃபார்ம் சூப்பராக பண்ணிட முடியும். இப்போது இதை நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ராட்ச்லேருந்து லேர்ன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், இது மேக்ஸிமம் ஒரு மாதம், ஓகேவா? இப்போ இந்த மொதல் ஸ்கில் கோடிங், கம்யூனிகேஷன், ஆப்டிடியூட் இதெல்லாம் சேர்ந்து 1 மாதம். ஸோ மொத்தமே உங்கள் பிளேஸ்மெண்ட் சீசன் ஆரம்பிக்க முன்னால் ஒரு 2 மாதத்துக்குள்ளே உட்காந்தாலே உங்களால் பேசிக்காக ஒரு 50,000 கம்பெனியை வந்துட்டு ஐடி ஃபீல்டில் ஈஸியாக ட்ராக் பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக ஃபைனலாக பிளேஸ்மெண்ட் வரைக்கும் நான் வந்துட்டு கோர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காம ஒரு 2 மாதம் முன்னாலே இல்லை ஐடியும் தெரிஞ்சா அந்த இதில் வந்துட்டு ஜஸ்ட்டு இப்போ மற்றவங்க கோர் தெரிஞ்சவங்க வந்துட்டு பேசிக்கான ஐடி கம்பெனியில் வந்துட்டு எப்படியாச்சும் உள்ள தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜும் நடப்பாங்க. அதே மாதிரி கம்பெனியும் ஓரளவுக்கு லோவான பீப்புளை வந்துட்டு சேலரி கம்மியில் எடுத்துப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சமாச்சும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமான சேலரி உள்ள கம்பெனிக்கு ஈஸியாக போக முடியும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கில் இருக்கிறதுனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டரான கம்பெனி கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அந்த கோர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எந்த ஸ்கில்லுமே இங்கே ரெடி பண்ணாமல் இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் எந்த இதையுமே வந்துட்டு அந்தளவு எக்ஸ்பெக்டேஷனோட ஓகே நம்மளால் இதை கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலலாம் அட்டன் பண்ண மாட்டீங்க. ஒரு ஓகே கிடைச்சா கிடைக்குது, கிடைச்சா சந்தோஷம், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் அட்டன் பண்ணுறதுனால எந்த ஒரு சேலரி உங்களுக்கு கொடுத்தாலுமே அது வந்துட்டு உங்களுக்கு பெரிய சேலரியாக தான் தெரியும், ஓகேவா? ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய டைம் இருக்குது, நிறைய லேர்ன் பண்ணுங்கள், நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரியல் வேர்ல்டில் பில்ட் பண்ணுங்கள், எப்படி வந்துட்டு மற்றவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ராஜெக்டை ரெடி பண்ணுங்கள். இதே வந்துட்டு தேர்ட் இயர் ஃபைனல் இயர்னால் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 2 months டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணி ஐடி ஃபீல்டுக்கு போகிறதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் தேவையோ அது உங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு கான்ஃபிடென்ட்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஒரு அவேர்னஸ் வீடியோ. நிறைய பீப்புள் வந்துட்டு இங்கே மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியவும் மாட்டேங்குது. கடைசியாக இந்த மாதிரி ஃபைனல் இயரில் வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்துட்டு இன்னுமே ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டாப் கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, இசி ட்ரிபிள் வந்துட்டு இல்லை மெக்கானிக்கல் இந்த மாதிரி கோர் டிபார்ட்மெண்ட்டு அவங்களோட பிளேஸ்மெண்ட்லேயே எலிஜிபிள் இல்லை. இப்போது நம்ம வந்துட்டு ஒரு காலேஜ்லேயோ இல்லை ஆஃப் கேம்பஸ்லேயோ அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட இதை இன்டர்வியூ அப்ளை பண்ணுறதுக்கே வந்துட்டு நம்ம சிஎஸ் ரிலேட்டட் டிகிரி வச்சுருக்கணும் அப்படின்னு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டுப்பான்.
நம்மளுக்கு ஸ்கில் இருந்தாலும் அந்த சிஎஸ் டிகிரி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால எல்லா கம்பெனியும் நம்மளால அப்ளை பண்ணிட முடியும், அட்டன் பண்ணிட முடியுமான்னு கேட்டால் அது முடியவே முடியாது. நம்மளுக்குன்னு ஒரு சில கம்பெனி, இந்த ஜோஹோ மாதிரி கம்பெனிலாம் வந்துட்டு டிகிரியே தேவையில்ல அப்படின்னு நம்ம ஸ்கில் இருந்தால் போதுங்கிற மாதிரி எடுக்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு சில டாப் கம்பெனிஸ் வந்துட்டு EC-EEE அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு நீங்கள் ஃபோக்கஸ்டாக இன்டர்வியூவை நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த கம்பெனியை கிராக் பண்ணிட முடியும். இப்போது இது யாருக்கு இது கிடையாது, இந்த கண்டென்ட் யாருக்கு கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, IIT, NIT இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜில் வந்துட்டு நம்ம மெக்கானிக்கலோ இல்லை கெமிக்கல் இன்ஜினியரிங் கூட எடுத்தால் கூட நம்ம அவங்க சரௌண்டிங்கில் இருக்கிறனால நிறைய லேர்ன் பண்ணிட்டு ஈஸியாக ஐடி கம்பெனியில் ஒரு மைக்ரோசாஃப்ட்லேயோ கூகுள்லேயோ ஈஸியாக ப்ளேஸ் ஆகிட முடியும். ஸோ நான் ஆல்ரெடி நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ அதனால் ஐடி கம்பெனியில் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ண பாருங்கள். அதே நீங்கள் IIT, NITனா மட்டும் ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. நீங்கள் கோர் கம்பெனினா கோரில் போங்க. ஏன்னா ஐஐடியில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கோர் கம்பெனி கம்மியாக தான் வரும். பட் ஆனால் குவாலிட்டியான கோர் கம்பெனிஸ்லாம் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் அபவுட் த வீடியோ. ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எது வரும் எது வராது, இப்போ ஐடி கம்பெனியில் போகலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். உங்கள் சீனியர்ஸ்கிட்ட முதல்ல பேசுங்க. அவங்க உங்களோட டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்க எந்த மாதிரி போயிருக்காங்க, கோர் கம்பெனி பிளேஸ்மெண்ட் நல்லா வருதா, உண்மையிலே நம்ம ஈஸியாக பிளேஸ் ஆகிடலாமா, அதில் எப்படி க்ரோத் இருக்கும், இந்த மாதிரி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் எந்த ஜாப் நீங்கள் போகிறீங்களோ அந்த ஜாப் தான் உங்களோட ஃபியூச்சர் அப்படின்னு ஆகிடும். இப்போ நீங்கள் கோரில் இருந்துட்டு சாஃப்ட்வேர் ஸ்விட்ச் பண்ணலாம். பட் ஆனால் அங்கேயே வந்துட்டு நீங்கள் நிறைய எஃபர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கோரில் இருக்கிறீங்க, மறுபடியும் சாஃப்ட்வேர் ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணி படித்து இன்டர்வியூவை கிராக் பண்ணி வரணும். பட் ஆனால் அங்கே உங்களுக்கோட ஃப்ரெஷர் சேலரி மட்டும்தான் கொடுப்பானுங்க. ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் எந்த ஃபீல்டில் நீங்கள் காலேஜ் முடிச்சோடனே போகிறீங்களோ அதுதான் உங்களோட லைஃப். அதுக்கப்புறம் உங்களால் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினச்சா கூட அது ரொம்பவே கஷ்டம். நீங்கள் இன்னொரு ஃபீல்டுக்கு போகிறீங்கன்னா அதில் நீங்கள் ஃப்ரெஷராக தான் இருப்பீங்க. கன்சிடர் எவ்ரிதிங் இன்டு யுவர் மைண்ட் அண்ட் டேக் த டெசிஷன் வைஸ்லி. ஸோ இதைத்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கோர் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடட்டும் என்ன மாதிரி மிஸ்டேக் அவங்க பண்ணுறாங்க. இப்போ கோர்னு சொல்லிட்டு சில பேர் ஏமாற்றிட்டு இருப்பாங்க. ஐடி பிடிக்காது, கோரையும் படிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 மாதத்துலேயே ஐடி ஃபீல்டில் ஈஸியாக போயிடலான்னு அவங்களுக்கும் சொல்லுங்கள். ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிடட்டும். தட்ஸ் இட் அபவுட் த வீடியோ. நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.